ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 கிரக பயிற்சி 10ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 10 சாரி எங்களுக்கு 9 வரிசையாக இருக்கணும். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அந்த அதிர்ஷ்டங்கிறது திடீர்னு என்ன, நம்ம வந்து பாலில் நுரையை போல் திடீர்னு அதிர்ஷ்டம் அங்கெல்லாம் ஸ்ரீமடத்தில் நித்தியமும் நிறைய கைங்கரியங்கள் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் அதை பிரபகண்டா பண்ணிக்கிறதே கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி 9 கோடிய இவனோட சுக்கரன் வந்து 9 கோடியனோட கனெக்டடாக இருந்தால் உங்களுக்கு இந்த குணம் வல்லல் படி அப்படின்ற வேண்டி தான். ஆன்சர்லாம் தெரியாது, கேட்டுறாதீங்க, மாட்டிக்குவீங்க. 2 5 கூடிய புத பகவான் 9 காலம் வேகமாக செல்லுகிறது நண்பர்களே. உங்கள் பிள்ளைகள் கண் முன்னாடி வளர்ந்து வரதுக்கா பதவி மேலே நீ ஆசை பண்ண அது ஒன்று விடாது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் போயிட்டு நம்ம கம்பெனியில் போய் சேர்ந்துட்டீங்க. இனிமேல் அது உங்களை விடாது. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 3 கிரக பயிற்சி 10ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 10 சார் எங்களுக்கு 9 சார் 9ஆம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்திலே வரும் பொழுது பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். எதையுமே அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு காதலிக்க ஆரம்பித்ததுலேருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அவர்களுக்கு எல்லாமே ஒரு அதிர்ஷ்டம் தான், அதிர்ஷ்டம். ஸோ அந்த அதிர்ஷ்டம் வந்து அதிகமுடையவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். ஸோ அவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் கூட மிக அற்புதமான ஒரு நல்ல அட்வைஸ், நல்ல நண்பர்கள் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் 9ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது வாழ்க்கை அதிர்ஷ்டத்தின் போக்கில் செல்லுகிறது. நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு வாழ்க்கையில் ஒன்று முக்கியம். 5 ஃபிங்கரில் ஒரு ஃபிங்கரும் முக்கியம். இப்போ அதிர்ஷ்டங்கிறது ஒரு ஃபிங்கர், உழைப்பு, திறமை, அறிவு, பதவி, இது எல்லாமே முக்கியம். இது எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு சீப்பில் நிறைய பல், இத்தனை பல்லும் ஒன்று ஒரு பல். இதில் ஒரு 2 பல் இல்லைன்னா சீவ முடியாது. அந்த மாதிரி தான் விரல்கள் மாதிரி தான். ஸோ எல்லாமே வரிசையாக இருக்கணும். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அந்த அதிர்ஷ்டங்கிறது திடீர்னு என்ன, நம்ம வந்து பாலில் நுரையை போல் திடீர்னு அதிர்ஷ்டம் அதிகமாகிடுச்சுன்னா அப்படியே அது நிறைவாக தெரியும். அந்த மாதிரி திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைவாக போகுது வாழ்க்கை. இந்த அதிர்ஷ்டம் திடீர்னு பொங்கி வழிய போகுது. 9ஆம் இடத்திலே யார் இருக்கா, 7 கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய், அடுத்து 2 5 கூடிய புத பகவான், 4 கூடிய சூரிய பகவான், அடுத்ததாக 5 கூடிய 6 கூடிய சுக்கிர பகவான். ஒரு ஊரே போய் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. அப்போ 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது பேரதிர்ஷ்டமும் உருவாகிறது. பேரதிர்ஷ்டம் உருவாகும் பொழுது பெரும்பணம் கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் உண்டாகிறது. நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த பேரதிர்ஷ்டம், பெரும்பணம் இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, அதற்கான வாழ்க்கை நம்மை தகுதி செலக்ட் பண்ணுது. வாழ்க்கை நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கு. நம்ம அதுக்கு தகுதியாக இருக்குமா? எல்லாருக்கும் தான் கல்யாணம் ஆகுது. நம்ம சரியான கணவராக இருக்கமா? எல்லாருக்கும் தான். நம்ம சரியான மனைவியாக இருக்கமா? இந்த கேள்வி தான் பிரதான கேள்வி. நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம், நம்ம செலக்ட் ஆனதுனாலேயே நம்ம நெக்ஸ்ட் லெவல் நினச்சிக்கிறோம். கிடையாது. செலக்ட் ஆனதுனால நம்ம நெக்ஸ்ட் லெவல் கிடையாது. செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரூவே பண்ணணும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரூவே பண்ணணும். அப்போது 9ஆம் இடத்துல இத்தனை பேர் வந்ததாலேயே நம்ம அதிர்ஷ்டசாலி கிடையாது. இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கிற காரிய அதிர்ஷ்டங்களாக முடியணும். அதில் என்ன பண்ண போகிறோம்? முதல் விஷயமா ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள். 7 கூடியவன் உச்சம் பெறுகிறான் என்பதால் ரியல் எஸ்டேட் பண்ணுங்கள். அடுத்தாக செவ்வாய் உச்சங்கிறதுனால பில்டரு, கட்டடம் கட்டி கொடுக்குறவங்க, கல் மண் ஜல்லி இது பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டு ஆஃபீஸுங்களுக்கு கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ரோடு கான்ட்ராக்டர், கான்ட்ராக்டர்லாம் இருப்பீங்க. அது மாதிரி நான் கான்ட்ராக்ட் ஜாப் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல காலம். அதே மாதிரி செவ்வாய்ங்கிறதுனால என்ன அப்படின்னா, இந்த ஜேசிபி ஓட்டுறது, புக்லின் ஓட்டுறது, இந்த மண் நிலம் சம்மந்தப்பட்ட பெரிய வாகனங்கள் இயக்குறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரமாக இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும் பொழுது என்ன, சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாயின்ங்கிறாங்க. சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருக்கும்போது வள்ளல் குணம் வரும். வள்ளல் குணம். ஸோ இப்போ எல்லாருக்கும் வந்து எஜமான் காலடி மண் எடுத்து தானே அந்த மாதிரி நீங்கள் தான் எஜமான், உங்களுக்கு நல்ல வழி, அந்த மாதிரி அதே மக்கள்லாம் பின்னாடியே வருவாங்க. அந்த மாதிரிலாம் அப்படி வள்ளல் ஆயிடுவீங்க நீங்கள். என்ன அந்த போற்றி பாடடி பொண்ணே பாட்டு நடுவில் அப்படி சிவாஜி அப்படி வேட்டி மடிச்சு கட்டி நடந்து வருவார். அப்படி அந்த மாதிரி இந்த பக்கம் அன்னதானம்லாம் சாப்பிட்ருப்பாங்க, அப்படி நடந்து வருவீங்க. அந்த மாதிரி ஒரு கெத்து ஃபீலு உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏய் சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி 9ஆம் இடத்துல யார் இருக்கும்போது சுக்கிரன் 9ஓட கனெக்ட் ஆனால் வள்ளல்னு பேர். ஸோ வள்ளல். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க. பார்க்கில் இருக்காது, ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து, ரீல்ஸ் எடுத்து, இன்ஸ்டா எடுத்து, வீடியோ எடுத்து, தீடி போதும்டா ஒரு சாப்பாட்டுக்கு எதுக்குடா இவ்வளோ, அது பாவம், அவன் யார் பெற்ற பிள்ளையோ அந்த ஒரு சாப்பாட்டை அவன்கிட்ட வாங்கிட்டு 9 ஃபோட்டோ கொடுக்கும் அதுக்கிட்ட. அந்த மாதிரி சில பேரை அன்னதானம் பண்ணுறதையே கூட
நாங்கள்லாம் ஸ்ரீமடத்தில் நித்தியமும் நிறைய கைங்கரியங்கள் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் அதை பிரபகண்டா பண்ணிக்கிறதே கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி 9 கோடிய இவனோட சுக்கரன் வந்து 9 கோடியனோட கனெக்டடாக இருந்தால் உங்களுக்கு இந்த குணம் வள்ளல் குணம் வந்துடும் சும்மாவே. ஆமாம் சார், நான் கூட பெரிய வள்ளல், பிரிண்டர்லாம் பேப்பர்லாம் கரெக்டாக வச்சுருவேன் சார், யார் வந்தாலும் ஏப்போர் சீட்டு என் பண்டிலேருந்து எடுத்து கொடுத்துருவேன் சார். அதை சொல்ல நிறைய பேர் இதே ஒரு பெரிய தானம் நினச்சிட்டு இருக்கான். என் ஐடி கார்டை கொடுத்துருவோம் சார், யார் வந்தாலும் ஆக்சஸ் ஃப்ரீ, பரவாயில்ல சார் நம்ம பேரில் போட்டோம். அடடா பெரிய தானம் நீங்கள் பண்ணிட்டீங்க. அப்படியே மனத்தறிஞ்சு கொடுக்கணுங்க தானம்னா. அதுக்கு அடுத்ததாக புத பகவான் 2-5 கூட 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம். சில நேரங்களில் நம்ம கூட அவ்வளோ பெருசாக ஜெயிச்சிருக்க மாட்டோம், நம்ம பசங்க ஜெயிச்சிருவாங்க. என்னப்பா தம்பி எங்கேப்பா வேலை கிடச்சிது, என்ன கம்பெனி, இந்த கம்பெனியா, டிவிஎஸ் கம்பெனியில் வேலை கிடச்சிதா? இல்லைங்க எனக்கு வந்து இது மாதிரி கோபிபோ கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கா? அதான் இல்லைங்க கூகுள் கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சா? இது கூகுளுக்கு புரியா அப்படின்னா, ஆமாம் கூகுள்லையா தம்பி உனக்கு வேலை கிடச்சிருக்கே? ஆமாம் எல்லாம் சொல்லவே இல்லை. எவ்வளோ சம்பளம்? 7.5 lakhsப்பா. 7.5 lakhs ஓகே. இப்போ ரேண்டம்னா கழிச்சு போட்டு பார்த்தா அப்போ மாதம் எவ்வளோ வரும் உனக்கு? அப்படி பார்த்தா ஒரு 30,000 வருமாடா, ஒரு 50,000 வருமாடா. அப்பாப்பா 7.5ங்கிறது பர்மந்த்துப்பா. பர்மந்தா? ஓஹோ, இப்போ இதெல்லாம் கூட சம்பளமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்களா? ஒரு காலத்தில் நான் மிஷின் ஓட்டினப்போ 1500 தான் கொடுத்தாடுங்க. அந்த மாதிரி என்ன சார் பண்ணுறது? 2-5 கூடிய புத பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம முன்னெல்லாம் வந்து குட்டி வந்து 16 அடி பாய்ப்பாங்க. இப்போ இதுங்கெல்லாம் 16 அடியில் 120 அடி 1600 அடின்னு பாய்ஞ்சிட்டு இருக்கு. என் பிள்ளைகள் கேட்குற கேள்வியே பாதி கேள்வி எனக்கு பதில் தெரியாது. மாயாக்குட்டியோட பாதி பதில் எனக்கு தெரியாது. சிபிஎஸ்சி அப்படியே ஓட்டிட வேண்டிதான். நல்லா படி அப்படின்ற வேண்டிதான். ஆன்சர்லாம் தெரியாது. கேட்டுறாதீங்க, மாட்டிக்குவீங்க. 2-5 கூடிய புத பகவான் 9 காலம் வேகமாக செல்லுகிறது நண்பர்களே. உங்கள் பிள்ளைகள் கண் முன்னாடி வளர்ந்து வர்றதை பார்ப்பீங்க. அதுதானே என்ற பொழுதும் பெரிதுவக்கும் தம்மின் தம் மக்கள்ங்கிறாங்கல்ல. ஆனால் ஓரளவு இந்த அப்பாவுக்கு தான் அந்த ஈகோ கிளாஸ் வரும். நான் அப்பா வீட்டில் மாதம் 7.5 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது அவரால் அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது. இது நான் ஜீரணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு 1 மாதம் ஆகும்டா. அதுக்கப்புறமா அவர் ஊர் ஃபுல்லாக சொல்லுவார், அது வேறு விஷயம். இருந்தாலும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான். அது போன்ற அதிசயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதம். அடுத்ததாக சூரிய பகவான் 4 கோடி 9ஆம் இடத்துல இருக்கிறார். திடீர்னு பார்த்தா ப்ரமோஷன். என்ன சதீஷு, அப்புறமா அவ்வளோதான், என்ன திடீர்னு சீனியர் இன்ஜினியர் ஆகிட்டீங்க போல இருக்கே? இல்லையே, எங்கள் பாஸ் இன்னும் இருக்காரு, அந்த ஆள் தான் பேப்பர் போட்டு நேரத்துக்கு போயிட்டானே. அப்படியா? அதுக்கு இதுக்கு என்ன தேடுறீங்க? உங்களை தான் அடுத்த போஸ்டிங்க்கு தேடிட்டு இருக்காங்க. என்ன ஏன்டா தேடுறீங்க? நம்மளே ஆசைப்படலனாலும் பதவி நம்மளை விடாது நண்பர்களே. சில விஷயங்கள் அப்படி தான். இந்த முதல்வன் படத்தில் வர மாதிரி தான். இந்த பதவி மேலே நீ ஆசைப்பட அது ஒன்று விடாது அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் போயிட்டு நம்ம கம்பெனியில் போய் சேர்ந்துட்டீங்க. இனிமேல் அது உங்களை விடாது, அது உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த 4ஆம் இடத்து சூரிய பகவான் எங்கேயாவது தேடி கொண்டாந்தாவது அரசியலை தொட்டுட்டீங்க, ஸ்டண்ட் ஆகிட்டீங்க, கவுன்சிலர் ஆகலான்னு போனீங்க, எம்எல்ஏ சீட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. நான் டே வேணாண்டா, என்னால் செலவு போட முடியாதுடா. இல்லைண்ணே சீட்டு கொடுக்குறாங்க வாங்கிக்கினே, அப்போ தானே நம்ம பிஸியாக இருப்போம் அப்படின்னு வாங்கிக்கிறது. நம்ம கூட இந்த அசிஸ்டண்ட்டுகளை கூட்டிகிட்டு போகிறவங்கலாம் ரிஷபராசிக்காரர்கள்லாம். ஸோ அது மாதிரியான சந்தோஷங்கள்லாம். எம்எல்ஏ சீட்டு யாருக்கு உண்டோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சட்டசபை யாருக்கு வருதோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக வருது. ஸோ அதனால் அடுத்த அரசு எம்எல்ஏக்களே வாங்க, அடுத்த கவுன்சிலர்களே வாங்க. அது மாதிரிலாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய யோகங்கள்லாம் வரப்போகுது. பெரிய ஆளாக போகிறீங்க. ஸோ கீழே போய்ட்டு இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்திட இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.